மலரிக்கல் இந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா காலையில் 6 மணிக்கே அங்கே இருக்கணும். ஸோ 3 மணிக்கே நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து இறங்கி மலரிக்கல் ரீச் ஆனோம். போன உடனே போட்டில் ஏறதுக்கு முன்னாடி நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் விறுவிறுன்னு நடந்து அந்த இடம் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப ஆர்வத்தோடு போனோம். அங்கே போனால் 850 ஏக்கருக்கு ஃபுல் ஆஃப் பிங்க் கலரில் பூத்த லில்லி ஃப்ளவர்ஸ். எல்லோரும் ஒரு போட்டில் ஏறிக்கிட்டோம். நாங்கள் 2 போட் எடுத்திருந்தோம். ஸோ நாங்கள் அந்த 2 போட்டில் ட்ராவல் பண்ணி இந்த பிங்க் வேர்ல்டு எப்படி இருக்குன்றதை பார்க்க தயாரானோம். பிரசன்னா வரும்போதே கேமரா கொண்டு வந்திருந்தான். இது பிரசன்னாவோட ப்ராஜெக்ட் மலரிக்கல் அப்படின்னே சொல்லலாம். அவன் ஒரு பக்கம் கேமராவில் இருந்தால், தருண் அவன் பையன் இன்னொரு பக்கம் கேமராவில் ஃபோட்டோ எடுக்க ரெடியாக இருந்தாங்க. வளைஞ்சும் நெளிஞ்சும் குனிஞ்சும் நிமிர்ந்தும் பயங்கரமாக ஃபோட்டோ எடுத்தாங்க. நான் ரொம்ப பிரமிப்பாக சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தேன். எவ்வளோ அழகாக இருக்குது, எங்கேருந்து வந்துச்சு இந்த பூக்கள்லாம் அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொல்கிறாங்க, அது மழையில் அப்படியே வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பி பார்க்குற இடமெல்லாம் பிங்க் கலர் லில்லி. நான் ஏதோ வேறு ஒரு வேர்ல்டில் இருந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். அப்படியே அதுக்குள்ளே நின்று விதவிதமாக ஃபோட்டோ எடுத்து அந்த லில்லி பூக்களோட அழகையும் ரசித்து உள்ளே நாங்கள் போய்கிட்டே இருந்தோம். எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போயிட்டு நல்லாவே நாங்கள் என்ஜாய் பண்ண ஒரு இடம் தான் இந்த மலரிக்கல். அங்கே இருக்கிற லில்லிக்களை நம்ம பறிக்கலாம், ஆனால் அது ஒரு நாள்லேயே வாடிடும். இதை நம்ம பறிக்காமல் இருந்தோன்னா 1 மாதம் அங்கே இருக்குன்னு சொன்னாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் நான் எல்லாருக்கிட்டையும் பூவை பறிக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். நான் மலரிக்கல் கண்டிப்பாக ஒரு அனுபவிக்க வேண்டிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பிங்க் வேர்ல்டு, பியூட்டிஃபுல் பிங்க் வேர்ல்டு.